நீங்க சாதி பார்த்து கேண்டிடேட்டே போடல, நீங்க மதமே பார்க்கல, கையில ஒரு மதம், நெத்தியில ஒரு மதம், பதவி ஏத்துக்கும் போது ஜோசப் விஜய் என்னும் நான், அது ஒரு மதம். என்ன ப்ரோ, டோட்டல் கான்ட்ரடிக்ஷன் ப்ரோ, பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். இந்த பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் பேர் நான் தாண்டி வந்துட்டாங்கிறது இல்ல, அதெல்லாம் உள்ள மறைச்சு போட்டு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை விட பெரிய கொடுமை, இந்த திருச்சி கிழக்கு தொகுதி வந்து என்னுடைய செல்லை பிள்ளைங்கிறாரு. ஐயோ ஜனங்களே ஜாக்கிரதையா இருக்கு. நான் இப்ப என்ன கேட்கிறேன், இதெல்லாமா ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு பிரச்சனை? ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை இருக்கு? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய உரிமைகளை நீ தந்தீங்களா? இன்னைக்கு டி.கே. சிவகுமார் பக்கத்து மாநிலத்துடைய முதலமைச்சர் பேசியிருக்காரு, திமுகவும் ஸ்டாலின் இருக்க வரைக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனை மேகதாதுக்கு, இனிமேல் எங்களுக்கு பிரச்சனைங்கிறார். இதை கேட்டதற்கு பிறகு இந்த காங்கிரஸ்காரர்கள், இங்க இருக்க 2 அமைச்சர்கள் அதுக்கு எதிர்வினை ஆற்றிருக்கீங்களா? முதலமைச்சர் அவர்களே உங்களை சொல்றாரு, நீங்க ஒரு ஆளே இல்லைன்றாரு, அவரு எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்றாரு. எங்க ஆட்சி திமுக ஆட்சி, இதுக்கு ஆட்சி, அந்த ஆட்சி போய்விட்டது. எங்க தயவில் இருக்கிற ஆட்சி தான் இப்ப நடக்குதுன்னு பட்டவர்த்தம் சொல்றாரு. டி.கே. சிவகுமார் பதில் என்ன? அப்புறம் பச்சை துண்டை போட்டு சொன்னீங்களே, நான் விவசாய மகனாக பிறப்பாம இருப்பதற்கு வருத்தப்பட்டேன். நான் விவசாய விட்டு புள்ள, 8வது புள்ள, நான் கடைசி புள்ள. எனக்கு வந்து ஏறு ஓட்ட தெரியும், தண்ணி பாய்ச்ச தெரியும், உழவு ஓட்ட தெரியும், வண்டி மாடு ஓட்டிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். நீங்க ஐயோயோ எனக்கு விவசாய பிள்ளையா பிறக்காம போயிட்டு இன்னைக்கு பாத்தீங்களா டிவிய? விவசாயிகள் போராடுறாங்க, பணமா நடிச்சுக்கிட்டு போராடுறாங்க, இந்த ஆட்சியில் நாங்க பணம் ஆகி கொண்டிருக்கிறோம்னு. இன்னொன்னு கேட்கறேன், எங்களை 6 மாசம் கேள்வி கேட்காதுன்னு சொன்னீங்களே, நீங்க 6 மாசம் இல்ல 6 வருஷம் கூட நான் கேள்வி கேட்கல. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில உங்களுடைய நடத்தையில நாணயம் இருக்கா? ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் இல்லாம நீங்க விவசாய கடனை முழுசா தள்ளுபடி முடியாது. 2025 கைட்லைன்ஸ். நீங்க 2026 தானே தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறீங்க. அந்த அறிக்கை தயாரிக்கும் போது இப்படி ஒரு சட்டம் இருப்பது என்பதை தெரியாமல் கூட ஒரு அரசியல் கட்சி நீங்க வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தா உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரொம்ப கல்வியாளர்கள் பேர் வச்சிடலாமா? மெத்த படித்தவர்கள் பேர் வச்சிடலாமா? பேர் அறிவாளர்கள் பேர் வச்சிடலாமா? ஞானிகள் பேர் வச்சிடலாமா? நீங்களே ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன். அப்ப நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை முடிக்க முடியாம இப்ப புது புது சீனிங்களா இருக்கிறீங்க.